நீங்கள் ஃப்ளைட்டில் சீட் செலக்ட் பண்ணுறப்ப 11A எமர்ஜென்சி எக்ஸிட் சீட் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக இருக்குன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, ரைட்? அண்ட் ரீசெண்டாக நடந்த ஏர் இந்தியா ஃப்ளைட் கிராஷுக்கு அப்புறமா இந்த 11A சீட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு டிமாண்டான சீட்டாக இருக்குது. பட் கொஷின் என்னென்னா, ஏன் இந்த சீட்டுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க? அதை தான் நாம் இன்னைக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். முதலாவது பார்த்தீங்கன்னா, நார்மல் சீட்ஸ் கிட்ட கம்பேர் பண்ணும்போது 11A எமர்ஜென்சி எக்ஸிட் சீட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா லெக் ரூம் இருக்கக்கூடிய ஒரு சீட்டாக இருக்குது. ஸோ அதனாலேயே ஃப்ரீக்வெண்ட்டான ட்ராவலர்ஸுக்கு அது சூப்பர் கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் மெயின் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுள் மட்டுமே இல்லை. ஃப்ளைட்டில் திடீர்னு ஒரு எமர்ஜென்சி டைம் வரப்போ பேசஞ்சர்ஸை வெளியேற்றத்துக்கு எக்ஸிட் டோர் தான் ரொம்பவே முக்கியமானது. ஸோ அந்த சீட்டில் இருக்கிறவங்க ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட கூடியவங்களாக இருக்கணும். அண்ட் அந்த சீட்டில் இருக்கிறவங்களுக்கு தானாகவே ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துடணும்னு சொல்லலாம். அண்ட் ஏர்லைன்ஸ் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த சீட்டில் இருக்கக்கூடியவங்க ஃபிசிக்கலி ஃபிட்டாக இருக்காங்களா, குயிக்காக ரியாக்ட் பண்ணக்கூடியவங்களா இருக்காங்களான்னு சொல்லி எல்லாம் பார்த்து தான் அந்த சீட்டை கொடுப்பாங்க. ஏன்னா சிச்சுவேஷனில் அந்த எக்ஸிட் டோர் ஓப்பன் பண்ணி தான் மற்றவங்களுக்கும் உதவ வேண்டியதாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் கேட்கலாம், 11A சீட் அப்போது சேஃபான ஒரு சீட்டானு சொல்லி. ரிசர்ச்சில் என்ன சொல்கிறாங்கன்னா, எக்ஸிட் டோர் இருக்கிற சீட்ஸ் பார்த்தீங்கன்னா மற்ற சீட்ஸை கம்பேர் பண்ணுறப்ப ஃப்ளைட்டில் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி வரப்போ அவங்க சர்வை பண்ணுறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்லி. ஏன்னா எமர்ஜென்சியில் நியரஸ்ட் டோரே அதாக தான் இருக்கும். பட் அட் த சேம் டைம் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இருக்குது. குழந்தைங்கள், வயதானவங்க அண்ட் ப்ரெக்னென்ட் உமன் இவங்களுக்கெல்லாம் அந்த சீட்டை கொடுக்க முடியாது. ஏன்னா அந்த சீட்டில் இருக்கிறவங்க அங்கே இருக்கிற கேபின் க்ரூஸோட இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் ஃபாலோ பண்ணணும். ஃப்ளைட் டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் நேரத்தில் அந்த சீட்டில் பேகேஜ் எதுவுமே வைக்கக்கூடாது. ஏன்னா அந்த வே ஃபுல்லாக கிளியராக இருக்குன்னு சொல்லப்படுது. ஸோ பேசிக்கலி இந்த சீட் ஒரு ப்ரிவிலேஜ் மட்டும் இல்லை, இது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லலாம். ஸோ கைஸ், நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஒரு ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறப்ப 11A சீட் கிடச்சிச்சின்னா உடனே புக் பண்ணிடாதீங்க. முதல்ல யோசிங்க, நீங்கள் அந்த எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் ரெடியாக இருக்க முடியுமான்னு சொல்லி. அண்ட் அந்த சீட் ஒரு லக்ஸரி ப்ளஸ் சேஃப்டி கோம்போ மட்டுமே இல்லை, அதே நேரத்தில் அதோட டியூட்டி சீட் கூட. ஸோ ரிமெம்பர், 11A சீட்டில் இருக்கிறது மட்டும் இல்லை, அதோட ரெஸ்பான்சிபிலிட்டியும் கேரி பண்ண வேண்டியதாக இருக்கும். அதே நேரத்தில் இந்த சீட்டுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸும் இருக்குது.